பெண் குழந்தை பிறந்திருக்கு. நெகிழ்ச்சியில் திளைத்த கில்லாடி ராணி அரங்கன். விஜய் சித்து 2010 எப்படியாவது சன் மியூசிக்ல விஜய் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. 9 வருஷமா சின்ன சின்ன சேனல்ல எத்தனையோ ஷோ பண்ணி கடைசியில 9 வருஷம் கழிச்சு 2019 ஜெயா டிவில கில்லாடி ராணி அப்படிங்கிற ஒரு ஷோக்கு விஜய் சித்துவை ஆங்கரா செலக்ட் பண்றாங்க. அதே சமயத்துல தன்னுடைய ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. 2019 மே 3ஆம் தேதி விஜய் சித்துக்கு ஜெயா டிவில கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி மாமனார் வீட்ல இருந்து போன், இந்த மாதிரி ஷாலினிக்கு பனிக்கூட உடஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போன். இந்த சமயத்துல இப்படி ஒரு போன் வந்தங்காட்டி விஜய் சித்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப குழம்பி போய் வந்துட்டு இருக்காரு. 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு போன், ரொம்ப சீரியஸா இருக்கங்காட்டி இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, அதுக்காட்டி நாங்க வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வருது. ஒரு பக்கம் தன்னுடைய 9 வருஷ கனவுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, இன்னொரு பக்கம் தன்னோட ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. விஜய் சித்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படி இருந்த நம்ம விஜய் சித்துவோட வாழ்க்கை இப்ப 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா யூடியூப்ல இருக்காரு. அது எப்படி, வீடியோக்குள்ள போலாம். எனிவே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். விஜய் சித்து கும்பகோணத்துல பிறக்கிறாரு. தன்னுடைய அகாடமிக் சைட்ல ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தன்னுடைய ஸ்கூல் லைஃப் முடிக்கிறாரு விஜய் சித்து. அடுத்து காலேஜ் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறாரு. ஆனா நம்ம அண்ணனுக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு தான் இருக்கு. தமிழ் மீடியத்துல படித்தங்காட்டி இன்ஜினியரிங்ல வர இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதுவுமே புரியாத மாதிரியே இருக்கு. இயர் முடிக்கும் போது நம்ம அண்ணனுக்கு 22 அரியர் வச்சிருக்காரு. எக்ஸாம் எழுத எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறாரு, பிட் அடிச்சு ஃப்ளையிங் ஸ்குவாட் கிட்ட மாட்டுறாரு. எங்க காலேஜ்ல எழுதின வரைக்கும் போதும், உனக்கு ஃபெயில் தான், வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கூட இருக்கிற இன்ஜினியராகி சம்பாதிக்கிறதுக்குள்ள நாம வேற வழியில ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நமக்கு சின்ன வயசுல இருந்து சன் மியூசிக்ல விஜய் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக நாம சென்னை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டே சென்னை புறப்படுறாரு. எப்போ 2010 சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னை வந்தோடனே அவரோட லைஃப் ரொம்ப ஈஸியாவெல்லாம் கிடையாது. அங்க அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டுல தங்குறாரு. ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேனலோட வாசல் முன்னாடி போய் நிக்கிறாரு. அங்க யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாரு, எல்லாத்துக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது விஜய் சித்து பார்த்த ஒருத்தர் ஊர்ல இருந்து வந்திருக்கான், வெள்ளந்தியாவும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதே சேனல்ல ஷோ பண்றதுக்கு ஒரு ஆங்கர் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 2.5 லட்சம் ரூபாய் ஏமாத்திடுறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மனுஷன் அந்த சேனல்ல வேலையே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. இதுக்கப்புறம் வீட்லயும் பணம் கேட்க முடியாது, தன்னுடைய அண்ணன் கிட்டயும் பணம் கேட்க முடியாது. அடுத்து என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாட்டுக்காக கிடைச்ச வேலையெல்லாம் செய்யறாரு. சினிமா போஸ்டர் ஒட்டுறாரு, மொபைல வேலை செய்யறாரு, என்னென்னமோ வேலை, கிடைச்ச வேலை எல்லாமே செய்யறாரு. இப்படியே வேலை செய்யும் போது நாட்கள் ஓடிட்டே இருக்குது, வருஷங்கள் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் அவருடைய ரூம்மேட் அவர்கிட்ட பேசுறாரு, நீ எதுக்காக சென்னை வந்த, விஜய் ஆகணும் தான் வந்த, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் சித்துக்கிட்டே கேக்குறாரு. அதுக்கப்புறம் விஜய் சித்துக்கு டீ கடையில ஒரு சேனல்ல இருக்கிற ஒரு மெம்பர் டீ குடிக்க வரும்போது ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவர் பாத்தீங்கன்னா விஜய் சித்துவை விக்னேஷ் காந்த் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சித்து ஐடிவில ஒரு ஷோ பண்றாரு. அதுக்கப்புறம் சேனல் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்மைல் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பிராங்க் ஷோ பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த சேனல் பாத்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் இடையில விஜய் சித்துக்கு வயசாயிட்டே போகுது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேரண்ட்ஸ் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சித்துக்கு ஷாலினிக்கு கல்யாணம் ஆகுது. ஷாலினி விஜய் சித்துவை கல்யாணம் பண்ணும்போது சும்மா பிராங்க் ஷோலாம் பண்ணிட்டு ஒரு நார்மல் பர்சனா தான் இருக்கிறாரு. ஆனா விஜய் சித்து மேல நம்பிக்கை வச்சு ஷாலினி அவனை கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் சேட்டையெல்லாம் பயங்கர ட்ரெண்டான காட்டி விஜய் சித்துக்கு கில்லாடி ராணி ஜெயா டிவில நடக்கிற கில்லாடி ராணி அப்படிங்கிற ஷோக்கு ஆங்கரிங் பண்ண சான்ஸ் கிடைக்குது. மே 3ஆம் தேதி கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். விஜய் சித்துக்கு மே 10 இருந்து மே 13க்குள்ள குழந்தை பிறக்கிற மாதிரி டாக்டர் டேட் சொல்லியிருக்காங்க. ஆனா ஷூட்டிங் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து எமர்ஜென்சியா ஒரு போன் கால் வருது. ஒய்ஃபுக்கு பனிக்கூட உடஞ்சு போச்சு, ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் வருது. அந்த சமயத்துல விஜய் சித்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவங்களோட ஒய்ஃப் விஜய் சித்து மேல நம்பிக்கை வச்சு உங்களோட இத்தனை வருஷம் உழைப்பு இன்னைக்குதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, நீங்க அங்க பாருங்க, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய உயிர் நண்பனான விக்னேஷ் காந்த் கிட்ட போனை கொடுத்து, மச்சான் இந்த மாதிரி நான் ஷோ பண்றேன், எந்த ஒரு போன் கால் வந்தாலும் வீட்ல இருந்து எந்த ஒரு போன் கால் வந்தாலும் நீயே அட்டென்ட் பண்ணி நீயே பேச அப்படின்னு போனை கொடுத்துட்டு போறாரு. ஷோ நடந்துட்டு இருக்க இடையிலேயே விஜய் சித்து கிட்ட விக்னேஷ் காந்த் உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம். தான் தந்தையானதை முதலில் கில்லாடி ராணி மேடையில் அறிந்த விஜய் சித்து அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நெகிழ்ச்சியில் திளைத்த கில்லாடி ராணி அரங்கன். செட்டிலேயே இருந்து இந்த நியூஸ் கேக்குறது எத்தனை ஆங்கருக்கு வாய்க்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 9 வருஷத்துல ஜெயா டிவில கில்லாடி ராணி அப்படிங்கிற ஷோக்கு ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவருடைய கனவு சன் மியூசிக்ல ஆங்கரா இருக்கணும். அதுங்காட்டி 10 வருஷம் கழிச்சு 2020 பார்த்தா நம்ம விஜய் சித்துக்கு சன் மியூசிக்ல ஆங்கரிங் சான்ஸ் கிடைக்குது. ஆங்கரிங்கையும் தாண்டி விஜய் சித்து vlogs அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. 6 மாசத்துல வெறும் 6 மாசத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப விஜய் சித்துக்கு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல நாமளும் நம்மளை நம்பணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். நம்மளோட முயற்சி 8 வருஷமோ நம்மளுடைய முயற்சி 8 வருஷமோ 10 வருஷமோ நமக்கான அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்காக ஓடிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் விஜய் சித்து.